ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹப்பு ஸ்விட்ச் வச்சு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அந்த ஹப்பு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண நெட்வொர்க்லேயும் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண நெட்வொர்க்கில் நான் ஐபி அட்ரஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் என்ன, அது எப்படி அசைன் பண்ணுவாங்க, அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐபி அட்ரஸ்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பார்சல் யாருக்காவது கொரியர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பார்சலில் அட்ரஸ்னு எழுதுவோம் இல்லையா? அந்த அட்ரஸ் இருந்தால் தானே அந்த பார்சல் வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷனில் போய் சேரும். ஸோ அதே மாதிரி நம்ம நெட்வொர்க் மூலிமா எங்கேயாவது ஒரு இடத்துல பேக்கெட் சென்ட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது டேட்டா சென்ட் பண்ணுறோன்னா அதில் வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது வந்து கரெக்டான இடத்துக்கு போய் சேரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ்னால் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபியோட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா சிஸ்டமுமே ஒரு ஐபி கண்டிப்பாக இருக்கும். ஒரு நெட்வொர்க்கில் ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டமுக்கு ஒரு யூனிக் ஐபி இருக்கும். ஓகேங்களா? எல்லா சிஸ்டமுக்கும் வேறு ஐபி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வேறு ஐபியெல்லாம் எப்படி வருது, எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஐபி இருக்குது, எப்படியெல்லாம் ஐபி அசைன் பண்ணலாம், அது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ ஒரு அட்ரஸ், ஒரு பேக்கெட்டு, ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ணோன்னா ஐபி அட்ரஸ் மூலியமாக தான் சென்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ஐபி அட்ரஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஐபி அட்ரஸில் 2 டைப் சொல்லுவாங்க. ஐபி வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் IPv4 அண்ட் IPv6. ஸோ ஐபி நான் இங்கே உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ IPv4 அண்ட் IPv6. ஸோ இப்போ IPv4 அண்ட் IPv6 வந்துட்டு இந்த ரெண்டுமே ஐபி வெர்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ IPv4 இருக்குது, IPv6 இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி IPv4னா என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ IPv4ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அட்ரஸோடைய சைஸ் வந்துட்டு 32 பிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அட்ரஸ் சைஸ் வந்து 32 பிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 32 பிட்ஸ் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸ் டாட் 8 பிட்ஸ் டாட் 8 பிட்ஸ் டாட் 8 பிட்ஸ் இப்படின்னு அவங்க டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்களா? ஸோ 8 பிட்ஸ் டாட் 8 பிட்ஸ் டாட் 8 பிட்ஸ் டாட் 8 பிட்ஸ். ஸோ இப்போ ஒரு ஐபி இருக்குது அப்படின்னா 32 பிட் அதோட சைஸ்னால் அதை 4 டிவைட் பண்ணி ஈக்குவலாக பார்ட்டில் பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி தான் இப்போ ஒரு IPv4 அட்ரஸ் வந்துட்டு 32 பிட்ஸ், அதோட சைஸ் வந்து இது, அண்ட் அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ IPv4லேயும் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்னது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ IPv4ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D அண்ட் கிளாஸ் E. ஸோ இப்போ 5 டைப்ஸ் IPv4 மட்டுமே 5 டைப்ஸில் பிரித்து வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த 5 டைப்ஸ்? ஓகேங்களா? ஸோ எதுக்கு இந்த 5 டைப்ஸ்? இது வந்து எப்படி நம்ம அசைன் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ஐபி பார்த்த உடனே எப்படி கண்டுபிடிக்கிறது, இது வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பியா, கிளாஸ் ஏ, கிளாஸ் டியா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளாஸ் ஏயை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்துட்டு ஐபி அட்ரஸ் பார்த்தோம்னா நம்ம என்ன சொன்னோம்? 8 பிட்ஸ் 8 பிட்ஸ் 8 பிட்ஸ் 8 பிட்ஸ்ன்னு சொன்னோமா? ஸோ இப்போ இது IPv4 எப்படி நம்பரிங் கொடுக்குறாங்க, எப்படி பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன டாபிக் பார்க்கலாம். தட் இஸ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி IPv4ல் 32 பிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ 32 பிட்ஸ் வந்து 8 பிட்ஸ் 8 பிட் 8 பிட்ஸ் 8 பிட்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த 8 பிட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிட்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம்? பிட் சைஸ். ஓகேவா? பிட்ஸ் வந்து சைஸ். ஓகேவா? ஸோ இப்போ கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்னது? கம்ப்யூட்டர் வந்துட்டு பைனரி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணும். கம்ப்யூட்டருக்கு பைனரி லாங்குவேஜா? ஸோ பைனரி லாங்குவேஜில் என்ன இருக்கும்? 0 and 1. ஸோ இதுதான் பைனரி லாங்குவேஜ்.
ஸோ இப்போ 8 பிட்ஸாக பிரிக்கும்போது எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸாக பிரியும்போது எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 8 பிட்ஸ் வந்துட்டு ஓகேங்களா 00000000 டாட் 00000000 டாட் 00000000 டாட் 00000000. ஸோ 8 பிட்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த 32 பிட் வந்து எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும் 00000000 இந்த மாதிரி 8 பிட்ஸை பிரிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி எண்டுக்கு போகும்போது ஓகேங்களா, எண்டுக்கு போகும்போது இதுவே 11111111 டாட் 11111111. ஸோ இந்த மாதிரி எண்டுக்கு போகும்போது இந்த மாதிரி 11111111 அப்படின்னு பிரிஞ்சிடும். ஸோ அந்த 8 பிட்ஸை ஆக்டெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்டெட்ஸில் 8 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ பட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்து 0s and 1s, அதனால் ஆக்டெட்ஸில் 0s and 1s வச்சு 8 பிட்ஸை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ ஃபில் பண்ணும்போது இப்படி தான் ஃபில் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இப்படி ஃபில் ஆயிடுச்சு. இப்படி ஃபில் ஆச்சுன்னா நம்ம இப்போ வந்துட்டு ஐபி அட்ரஸ் வந்து இவ்வளோ லென்த்தாக வச்சா யாருக்காவது புரியுமா? புரியாது. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா பைனரி லாங்குவேஜ் வந்துட்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், பட் நம்ம ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் வந்து டெசிமல் நம்பர்ஸ். ஸோ இதை வந்துட்டு டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ பைனரி டு டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோஸ் ஓகேங்களா, இந்த ஜீரோஸ் 000 இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0.0.0.0 அப்படின்னு மாறிடும். அண்ட் இந்த 1111 இருக்கிறது எல்லாமே 255.255.255.255 போயிடும். ஸோ ஸ்டார்டிங் ஐபி வந்துட்டு 0000 எண்டிங் ஐபி வந்துட்டு 255.255.255.255 ஓகேங்களா. இதுதான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஸோ இப்படி தான் IPv4 அட்ரஸை 8 பிட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த 8 பிட்ஸ்லேருந்து ஆக்டெட்ஸ் பிரிச்சிருக்காங்க. அந்த ஆக்டெட்ஸ்லேருந்து எப்படி ஐபி அசைன் பண்ணுறாங்க, பைனரி லாங்குவேஜ் இருக்குது 0s and 1s, ஸோ அதை வந்துட்டு டெசிமலில் கன்வெர்ட் பண்ணி இப்படி பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நான் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் A. ஸோ இப்போ ஐபி இருக்குதுன்னு சொல்லிட்டோம், கிளாஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ 0ஸ்னால் ஸ்டார்டிங், 255 தான் எண்டிங்னு சொல்லிட்டோம். ஸோ நடுவில் எப்படி டிவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ கிளாஸ் ஏல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐபி 1லிருந்து ஐபி 126 வரைக்கும் இது வந்துட்டு கிளாஸ் ஏல வச்சுப்பாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பியில் வந்துட்டு ஐபி 128லேருந்து ஐபி 191 வரைக்கும் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் சியில் ஐபி 192லேருந்து ஐபி 223 வரைக்கும் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் டியில் 224லேருந்து 239 வரைக்கும் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இயில் 240 to 255. ஸோ இப்போ ஒரு ஐபி வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, லைக் 1.18.19 அது மாதிரி ஏதோ ஒரு சம்திங் வருதுன்னா அது வந்து கிளாஸ் ஏவோட ஐபி. 128 மேலே 128லேருந்து 191 நடுவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது கிளாஸ் பியோட ஐபி. கிளாஸ் சியோட ஐபி வந்துட்டு 192லேருந்து 223க்கு நடுவில் இருக்கணும். கிளாஸ் டிக்கு 224லேருந்து 239 இருக்கணும். அண்ட் கிளாஸ் இ வந்துட்டு 240லேருந்து 255 வரைக்கும் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நடுவில் ஒரே ஒரு ஐபி வந்து மிஸ் ஆகுது ஓகேங்களா. ஒரு ஐபி என்னது 127 ஓகேங்களா. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 127ல் ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஐபியுமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு லூப் பேக் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. லூப் பேக் ஐபி. இந்த லூப் பேக் ஐபி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சர்வர் வச்சுருக்கோம், ஒரு நம்ம ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம சிஸ்டமுக்கு கனெக்ஷன் இருக்கா, நெட் கனெக்ஷன் இருக்கா, நம்ம சிஸ்டம் வந்து எங்கேயா கனெக்டாக இருக்கா, நம்ம சர்வர் வந்து கரெக்டாக கனெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த லூப் பேக் ஐபியை யூஸ் பண்ணுவாங்க
ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நான் வந்துட்டு ஐபி கான்ஃபிக் கமாண்ட் அடித்து இந்த 127.0.0.0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்துட்டு 127.0.0.1 அப்படின்னு ஐபி கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு என் சிஸ்டமில் நெட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து சக்ஸஸாக ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம சிஸ்டம் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு யூஸ் பண்ணுறது வந்து லூப் பேக் ஐபி. ஓகேங்களா. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு என்னது, 0. நான் என்ன சொன்னேன், 0லேருந்து 250 வரைக்கும் தான் ஐபிஸ் அசைன் பண்ணாங்க. ஸோ 0 ஐபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு புதுசாக நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு டிவைஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு டிஃபால்ட் ஐபி தான் செட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் 0. ஒரு நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு ஐபி டிஹெச்சிபி மூலியமாக லைக் டைனமிக்காக வரும் இல்லை ஸ்டாட்டிக்காக வரும். ஓகேவா. ஸோ அதான் டைனமிக் என்ன ஸ்டாட்டிக் இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். ஸோ 5 கிளாஸஸ் இருக்குது. அதுக்கு ஐபி கேட்டகரி 127 வந்து லூப் பேக்கு அண்ட் 0 வந்துட்டு டிஃபால்ட் ஐபி. டிஃபால்ட் ஐபின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இவ்வளோ கிளாஸஸ் பிரிச்சுருக்காங்க, எதுக்கு இப்படி கிளாஸஸை பிரித்தாங்க அப்படின்னு ஒரு தோணும் இல்லையா. எதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரே ஐபியில் வச்சுருக்கலாம் இல்லையா. தென் ஒய் எதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டே. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டே வந்து கிளாஸ் ஏ இது வந்து எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஏ வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏயோட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ கிளாஸ் ஏல என்ன இருக்குன்னா ஒரு நெட்வொர்க் ஹோஸ்ட். ஓகேவா. ஒரு நெட்வொர்க் ஹோஸ்ட், நெட்வொர்க்கை நான் என்னென்னு போட்டுக்கிறேன். ஒரு நெட்வொர்க் ஹோஸ்ட்டும் ஒரு நெட்வொர்க் ஐபியும் 3 ஹோஸ்ட் ஐபி இருக்கும். ஓகேவா. ஸோ நான் என்ன சொன்னேன், 8 பிட்ஸாக பிரிப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்ன வந்துட்டு நெட்வொர்க்கோட ஐடி காமிக்கும். ஓகேவா. ஸோ நெட்வொர்க் ஐடி, ஒரு நெட்வொர்க் இருந்தாங்கன்னா நம்ம நெட்வொர்க் ஐடி காமிக்க முடியும். ஸோ நெட்வொர்க் ஐடி வச்சு அந்த எந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஹோஸ்ட் ஐடிஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட நம்ம 16 பில்லியன் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இந்த ஐபி கிளாஸ் ஏ ஐபியில் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏல ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ண இட் இஸ் 1 டாட் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த 1 டாட்க்கு அப்புறம் 1.0.0.0லிருந்து 1.255.255.255 வரைக்கும் டோட்டலாக 16 பில்லியன் சிஸ்டம்ஸ். நம்ம பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த கான்செப்ட்ஸில் ஸோ 1.0.0.0 1.0.0.1 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 1.255.255.255 வர்ற வரைக்கும் சிஸ்டம்ஸ் வந்து அலோகேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ லிட்ரலாக 16 பில்லியன் சிஸ்டம்ஸ் வந்துட்டு நம்ம கிளாஸ் ஏ உடைய IPv4 அட்ரஸில் IPv4 அட்ரஸ் உடைய கிளாஸ் ஏல வைக்கலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்மி ஆர் லைக் பெரிய பெரிய லைக் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த கிளாஸ் ஏ ஐபி வந்துட்டு அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம காமன் பீப்புள்ஸ் காமன் பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் பண்ண முடியாது. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளாஸ் பி. ஸோ கிளாஸ் பியை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 நெட்வொர்க் ஐடிஸ் இருக்கும் அண்ட் 2 ஹோஸ்ட் ஐடி இருக்கும். அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா. ஸோ 2 நெட்வொர்க் அண்ட் 2 ஹோஸ்ட் ஐடி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஸோ கிளாஸ் பியில் வந்துட்டு 2 நெட்வொர்க் அண்ட் 2 ஹோஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம 16,384 சிஸ்டம்ஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்கன்னா லைக் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் அங்கே லைக் மீடியம் சைஸ் நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் பி ஐபி வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாஸ் சி ஐபி. ஸோ கிளாஸ் சி ஐபியில் 3 நெட்வொர்க் ஐடியும் ஒரு ஹோஸ்ட் ஐடியும் இருக்கும். ஸோ இப்போ 3 நெட்வொர்க் ஐடி அண்ட் ஹோஸ்ட் ஐடி தான். ஸோ அப்படின்னா என்ன ஆச்சுன்னா 1லேருந்து 255 வரைக்கும் நம்ம வந்து சிஸ்டம்ஸ் அலோகேட் பண்ணலாமா. ஸோ மொத்தமாக 255 சிஸ்டம்ஸ் வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப லைக் நமக்கு வந்து 255 சிஸ்டம்ஸ் தான் அலோகேட் பண்ணோம், சின்ன நெட்வொர்க் தான் அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் சி ஐபி வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்.
ஓகேங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நெட்வொர்க் ஐடியை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேறு நெட்வொர்க்குள்ளே போயிடும். அது வந்து ஒரே நெட்வொர்க்கில் இருக்காது. ஸோ சிங்கிள் நெட்வொர்க்குள்ளே நம்ம 250 சிஸ்டம்ஸ் அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, டன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் டி என்ன? ஸோ நம்ம இப்போ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி பார்த்தா இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் டி என்ன? ஸோ கிளாஸ் டியோட ஐபி வந்துட்டு நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்டி காஸ்ட்காக. ஸோ மல்டி காஸ்ட்னால் நம்ம படிச்சிருக்கோம். மல்டி காஸ்ட் வந்து என்னென்ன, ஒரே டைமில் 10 பேர்த்துக்கு டேட்டா அனுப்புறது. ஓகேவா? மல்டிப்ளாக எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறது டேட்டா, அதுதான் மல்டி காஸ்ட். ஓகேங்களா? இப்போ மல்டி காஸ்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கிளாஸ் இ வந்துட்டு ப்ராட்காஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ கிளாஸ் டியும் கிளாஸ் இக்கு நடுவில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, மல்டி காஸ்ட்டும் ப்ராட்காஸ்ட்டும். ஸோ இதுக்கு என்னென்னா மல்டி காஸ்ட்னா என்ன, ப்ராட்காஸ்ட்னா என்னென்னு ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மல்டி காஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டி காஸ்ட்டில் டேட்டா வந்துட்டு ஒரே டைமில் இப்போ ஒரு நெட்வொர்க் இருக்குது, அந்த நெட்வொர்க்கில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேரில் நான் வந்து ஒரு 10 பேருக்கு ஒரு டேட்டா சென்ட் பண்ணணும், ஒரு 50 பேருக்கு ஒரு டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே டைமில் அந்த 50 பேர்த்துக்கும் சென்ட் பண்ண முடியும். அது மல்டி காஸ்ட். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ 50 பேர் டெசிக்னேட்டடாக நான் வந்து செலக்ட் பண்ணிடுவேன், இந்த 50 பேருக்கு தான் அந்த டேட்டா வந்து போகணும் அப்படின்னு. சரிங்களா? ஒரே டைமில் நான் 50 பேருக்கு அனுப்புவேன். அது வந்து மல்டி காஸ்ட். ப்ராட்காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்கில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா நான் என்ன டேட்டா ஷேர் பண்ணாலுமே அந்த 100 பேருக்கும் போகும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிவியெல்லாம் பார்க்குறோம். ஸோ டிவி பார்க்கும்போது அதில் வந்து ப்ராட்காஸ்ட் சேனல்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா, அந்த சேனல் வந்துட்டு எல்லாத்துக்குமே அனுப்புகிறாங்க அந்த டேட்டா. அந்த சேனல் வந்து எல்லாத்துக்குமே அந்த என்டர்டெயின்மெண்ட், அந்த ஷோஸ்லாம் காமிக்கிறாங்க. ஓகேங்களா? சும்மா காற்றுலாம் பறக்க விடுறாங்க. யாருக்கு என்ன தேவையோ அதை அவங்க கிராஸ்ப் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ப்ராட்காஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு IPv4 அட்ரஸில் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி இருக்குது. அதோட ஐபி அட்ரஸ், ஐபி ரேஞ்சஸ் என்னது, அதோட ஸ்ட்ரக்சர் என்னது, எவ்வளோ நெட்வொர்க் இருக்குது, எவ்வளோ ஹோஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். லூப் பேக் ஐபி என்ன அண்ட் டிஃபால்ட் ஐபி என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இருக்க வீடியோவில் இவ்வளோ தான். இஃப் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.